கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சின்னமுத்துசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் சின்னமுத்துசாமி, விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த வகையில் இந்த ஆண்டு பக்தர்கள் குண்டம் இறங்கும் திருவிழா வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு தை அமாவாசை தினமான இன்று கொடியேற்றத்துடன் குண்டம் திருவிழா கோலாகலமாக துவங்கியது. திருவிழாவிற்காக சர்க்கார்பதி பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட 80 அடி உயரமுள்ள கொடிமரம் உப்பாற்றங்கரையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஆனைமலையின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் தோளில் சுமந்து கொடிமரம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. இதனை அடுத்து கோவிலின் ராஜகோபுரம் முன்புற வளாகத்திற்கு கொடிமரம் வந்தடைந்தது. வந்தடைந்த கொடிமரம் வாத்தியங்கள் முழங்க சிம்ம வாகனம் பொறித்த மஞ்சள் நிற கொடியுடன் கொடிமரம் ஏற்றப்பட்டது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாசாணி தாயே என பக்தி கோஷங்களை எழுப்பி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாசாணி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் கொடிமரத்திற்கு பாலபிஷேக பூஜைகளும் நடைபெற்றன. திருவிழாவின் ஒரு பகுதியாக வரும் 30ஆம் தேதி இரவு மயான பூஜை நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு குண்டம் பூ வளர்க்கப்பட்டு முக்கிய நிகழ்ச்சியான பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி பிப்ரவரி 3ஆம் தேதி காலையில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். விவரங்களுக்கு நன்றி சின்னமுத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.